நண்பர்களே வணக்கம், வெல்கம். இன்னொரு சின்ன வீடியோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து இன்டர்லேக்கனில் கிரிண்டல் வால்ட்டில் இருந்த இன்டர்லேக்கன் வெஸ்ட். இந்த இன்டர்லேக்கன் வெஸ்ட் அப்படிங்கிறது தாங்க வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து தங்குற நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இங்கே தாங்க இருக்குது. இந்த இன்டர்லேக்கன் வெஸ்ட் அதாவது ரெண்டு இருக்குது. இன்டர்லேக்கன் வெஸ்ட்டுங்கிறது ஒன்று, அப்புறம் இன்டர்லேக்கன் ஓஎஸ்டி அது வந்து இங்கே இருக்கும். ஒரு நிமிஷம் எனக்கு பார்த்தா தெரியும் மேபி. ஓகே, ஸோ இன்டர்லேக்கன் வெஸ்ட்டில் தான் வந்து நிறைய சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து கிச்சன் ஃபெசிலிட்டியோடு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நிறைய இங்கே இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து இன்டர்லேக்கன் வெஸ்ட்டை சுற்றியே வந்து நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸுமே இருக்குது. ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ் ஜங்கிள் மெட்ராஸ் ஜங்கிள்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. எல்லாமே வாக்கபிள். இப்போ இந்த மெட்ராஸ் ஜங்கிள் இதெல்லாம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் என்ன ஜூம் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். தந்தூரி ரெஸ்டாரண்ட் இந்தியன்னு, இது இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். அதுக்கு அடுத்தது வந்து டேஸ்ட் ஆஃப் இந்தியா, அது மெட்ராஸ் ஜங்கிள். ஸோ இதுதான் மெட்ராஸ் ஜங்கிள். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஸ்பைஸ் வில்லேஜ் இந்தியா. அப்புறம் வந்து அபி அரோமான்னு சொல்லி அதுவுமே இங்கே தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து இதுக்கு நான் பக்கத்துலேயே சில அப்பார்ட்மெண்ட்டில் தங்கலான்னு முன்னாடி யோசிச்சுருந்தேன். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டு, அந்த தங்குற ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. அப்புறம் தாஜ் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று இருந்தது. தாஜ் பேலஸ் இல்லை, தாஜ் ரெஸ்டாரண்ட், தாஜ் பேலஸ் இல்லை, தாஜ் பேலஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இதுவும் இருந்தது. ஆமாம், இதெல்லாம் அந்த ரோடு கிராஸ் பண்ணி போகும்போதே இருந்தது. எல்லாமே வாக்கிங் டிஸ்டன்ஸில் பக்கத்துலேயே தான் இருக்குது, சுற்றி நடந்து போகிறதுக்கெலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இருக்குது பாருங்களா, சோட்டிவாலா பியூர் வெஜிடேரியன். எல்லா வகையான ரெஸ்டாரண்ட்டும் இருக்குங்க. டெல்லி தர்பார், நிறைய ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் பஞ்சமே கிடையாது. ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. சுற்றி உள்ள உள்ளே அப்படியே பூந்து போகணும். எல்லாமே நீங்கள் கூகுளில் லைவ் வியூ மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இதில் மெயினாக நான் சொல்ல வந்தது ஹோட்டல் சோனே. எஸ், நாங்கள் இங்கே தான் தங்கியிருந்தோம். இது வந்து இன்டர்லேக்கன் ஓஎஸ்டி ப்ளஸ் இன்டர்லேக்கன் வெஸ்ட்டு. இது வெஸ்ட்டு. ஓஎஸ்டிங்கிறது இந்த பக்கம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும் ஓஎஸ்டி. இதான் மெயின் ஸ்டேஷன் வரும். இந்த பகுதியில் தான் வரும் இன்டர்லேக்கன் ஓஎஸ்டிங்கிறது. இந்த அங்கே பார்த்தீங்களா கூப் சூப்பர் மார்க்கெட்டா, இந்த இடம் தான், இங்கே தான் வரும். இந்த இடத்துல தான் இன்டர்லேக்கன் ஓஎஸ்டி தான் மெயின் ஸ்டேஷன். கரெக்ட், இதுதான் மெயின் ஸ்டேஷனு. அதாவது நமக்கு வந்து லூசன், ஜூரிக், கிரிண்டல் வால்ட், இன்னும் வேறு ஜெர்மேட், இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் போகிறதுக்கான மெயின் ரயில்வே ஸ்டேஷன் இதுதான் இன்டர்லேக்கன் ஓஎஸ்டி. இங்கே இருக்கு பாருங்கள் இன்டர்லேக்கன் ஓஎஸ்டி. இது வந்து அந்த லேக்கை ஒட்டியே அப்படியே போகும், இந்த ரிவரை ஒட்டியே. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, இந்த ஜேர்னிலாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் சொல்ல வந்தது, இது வந்து ஒரு சென்டர் மாதிரி. இந்த பக்கமும் வெஸ்ட்டுக்கும் போயிடலாம், இல்லாட்டி ஓஎஸ்டிக்கும் போய்க்கலாம். ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 250-300 ½ அன் ஹவருக்குள்ளே போயிடலாம். ½ அன் ஹவர் கூட ஆகாது, 15 மினிட்ஸ் தான், அவ்வளோதான். ஓகே, நமக்கு வந்து இங்கிருந்து கிரிண்டல் வால்ட் ஃபஸ்ட். இந்த கிரிண்டல் வால்ட் ஃபஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் ஜேர்னி. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இப்படி தான் வருவாங்க. நம்ம இந்த இடம்லாம் வந்துட்டு அப்படி வரணும். இன்டர்லேக்கன் ஓஎஸ்டி வந்தாலுமே வர முடியும், டைரக்ட் ட்ரெயின் இருக்குது. இன்டர்லேக்கன் ஓஎஸ்டிலேருந்து ட்ரெயினுடைய ஃப்ரீக்குவன்சியுமே ரொம்ப அதிகம், ஃபாஸ்டராகவும் இருக்கும், பெரிய ட்ரெயினும் இருக்கும். ரைட், நான் சொல்ல வந்தது என்னென்னு அப்படின்னா, இந்த கிரிண்டல் வால்ட்டு. ஓகே, கிரிண்டல் வால்ட் ஃபஸ்ட். இந்த கிரிண்டல் வால்ட் ஃபஸ்ட் அப்படிங்கிறதே வந்து ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற ஒரு பிளேஸுங்க.
நிறைய கேம்ஸ் இருக்கிறது, ஒரு ஒரு ஹைக்கிங், வாக்கிங் அந்த மாதிரிலாம் போகிறதுக்கான எல்லா வகையான விஷயங்களும் வச்சுருக்காங்க அங்கே. ஸோ இதுதான் கிரிண்டல்வால்ட் ஃபஸ்ட்டு. ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கும் தனியான வெப்சைட் இருக்குது. அதாவது நீங்கள் டாப் ஆஃப் யூரோப்போடைய வெப்சைட் நீங்கள் போனீங்கன்னா, அதாவது இந்த ஜுங்ஃப்ரோ இந்த ஜுங்ஃப்ரோவுடைய டாப் ஆஃப் யூரோப் வெப்சைட் போனாலே அதில் எல்லா வகையான எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதில் கிரிண்டல்வால்ட்டுமே இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து இது ஒன்று ஒரு ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி ஃப்ளையர்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன இது வந்து கிளிஃப் வாக், இது ஒரு வாக்கிங் ஏரியா. இந்த மாதிரி பைக் எடுத்து ஓட்டலாம். மவுண்டெயின்லேருந்து கீழே வந்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி வந்து ஒரு சைக்கிள் எடுத்து ஓட்டலாம். ஆனால் என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து இந்த இதெல்லாமே ஒரே நாளில் முடிக்கவே முடியாது. ஏன்னா வந்து அவ்வளோ க்ரௌட் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா, இதில் வந்து கேபிள் கார்ஸ் இருக்குது, இதில் வந்து அட்வென்ச்சர் பேக்கேஜஸ் இருக்குது. இதுக்கெலாம் வந்து தனித்தனி டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பாசஸ் இருந்துச்சுன்னா பெட்டர். இப்போ நீங்கள் அட்வென்ச்சர் பேக்கேஜஸ்க்குள்ளே போனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதான் ஃப்ளையரு, கிளைடரு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ளையர், அது வந்து கிளைடர். இந்த மாதிரி வந்து பேராகிளைடிங்லேயும் வருவாங்க. இந்த மாதிரி சைக்கிளில் போகலாம் கீழே அப்படியே. அது வந்து கிராவிட்டியில் அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம அதை ப்ரெஸ் பண்ணலாம், காலை ப்ரெஸ் பண்ண. அதாவது இது வந்து பெடல் கிடையாது, பெடல் டைப் கிடையாது. இது ப்ரெஸ்ஸிங் டைப்லேயே. அது வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் நமக்கு ஒன்றும் பெருசாக சொல்ல தேவையில்லை. ஸோ இது எல்லாமே தனித்தனி டிக்கெட், தனித்தனியாக நம்ம புக் பண்ணணும். இது கண்டிப்பாக கூட்டம் இருக்கும். அது நல்லா தெரிஞ்சு தான் நான் வந்து என்ன பண்ணணுன்னா, நான் வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூட் மேப் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி எங்கேருந்து எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குது எல்லாமே. லைவ் வெப்கேமில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிரிண்டல்வால்ட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். சும்மா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து இன்னொரு ட்ரெயின். இது வந்து சுவிட்சர்லாந்தோட ட்ரெடிஷ்னல் ட்ரெயின். இதில் தான் நாங்கள் திரும்பி வந்தோம். டாப் ஆஃப் யூரோப் மேலே போயிட்டு இந்த ஹார்டர்கோலம்ங்கிறது நாங்கள் போகலை. ஏகர்கிச் நாங்கள் போனோம். இது ஒரு கேபிள் கார் தான். இது வந்து ஒரு பார்க்கு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வுட்லேயே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நிறையா வுட்லேயே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. வுட்டு ப்ளஸ் பார்க் இது ஒரு ஸ்டாப். ஆக்சுவலாக இங்கே மேலே வந்து விளையாடுற மாதிரி பார்க் இது. ரைட். ஸோ கிரிண்டல்வால்ட் ஃபஸ்ட்டு வந்து எல்லாரோடைய சாய்ஸுமே எப்பயுமே இன்டர்லேக்கன் போனாலோ கிரிண்டல்வால்ட் போனாலோ அவங்களுக்கு எப்பயுமே இந்த ஆக்டிவிட்டீஸ் தான் எல்லாருக்குமே விருப்பமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட பேர் வந்து ட்ரோட்டி பைக். அங்கேயே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் இல்லை. அங்கே இருக்கிற சுவிட்சர்லாந்து ரெஸ்டாரண்ட் ப்ளஸ் அந்த மாதிரி தான். ஸோ மவுண்டெயின் காட்டுங்கிறது தான். இதுதான் மவுண்டெயின் காட்டு. இது வந்து மவுண்டெயின் காட்டு. இது வந்து ட்ரோட்டி பைக்கு. அப்புறம் கிளைடர் அண்டு ஃப்ளையர். அப்புறம் கிளிஃப் வாக். இந்த கிளிஃப் வாக்குங்கிறது தான் இந்த மலையை ஒட்டியே இந்த மாதிரி நடந்து போயிட்டு எட்ஜில் என்ன வந்து நிற்போம் நம்ம. அது ஒரு டைப் ஆஃப் எல்லாத்துக்கும் தனித்தனி இது. ஸோ 12 டிகிரி. ஓகே, நான் சொல்ல வந்தது, நான் வந்து இந்த கிரிண்டல்வால்ட் ஃபஸ்ட்டை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இருந்தாலும் நான் அங்கே போகலை. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் பிஃபன் ஸ்டிக்குங்கிற இடத்துக்கு போயிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிண்டல்வால்ட்டில் நான் அந்த ஃபஸ்ட்டுங்கிறது மேலே இருக்கும். இதான் ஃபஸ்ட் பான் தெரியுதுங்களா? இதான் ஃபஸ்ட் பான், இன்டர்லேக்கன் கிரிண்டல்வால்ட் ஃபஸ்ட் பான்னு. ஸோ நான் இங்கே வந்து போய் அந்த ஃபுல் டே வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியும் அங்கே க்ரௌட் இருக்கும், சில ஆக்டிவிட்டீஸ்லாம் சேர்ந்து பண்ண மாட்டோன்ட்டு தான் நாங்கள் வந்து இந்த இடம் போனோம். ரோடல் பான் பிஃபன் ஸ்டிக் கிட்டத்தட்ட அதே ரூட்டில் தான் வருவோம். ஸோ இது வந்து நாங்கள் கிரிண்டல்வால்ட்டில் இறங்கி கிரிண்டல்வால்ட்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி வந்துட்டோம். ஒரே பஸ் தான். இது ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடே கம்மி. இதோடைய வெப்சைட்டும் இருக்குது. நான் ஏற்கனவே இது காட்டியிருக்கேன் பிஃபன் ஸ்டிக்கு.
என்ன ரீசன்னா நம்ம அங்கே போனதுக்கப்புறம் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டோ இல்லை வந்து ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டோ அதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது. ப்ளஸ் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டீஸை விட இது வந்து கொஞ்சம் யூனிக்காக ரொம்ப நல்லா இருந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரியே எல்லாமே அவங்க அப் டு டேட்டாக இருக்கிறதுனால வெப்சைட்லேயே அவங்க போட்டிருப்பாங்க. டொபாக்கோ ரைடு வந்து க்ளோஸ்டாக இருக்குது, ஃப்ளை லைன் வந்து ஆப்ரேட்டிங்கில் இருக்குது, கேபிள் கார் ஆப்ரேட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுடுறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பிளான் பண்ணுறதுக்கு வசதியாக தான் இருக்கும். நீங்கள் வந்த வழியே தான். ஸோ அதனால் நீங்கள் கிரிண்டல்வால்ட்டில் பண்ண முடியலைன்னா இங்கே வந்துட்டு எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி ஒருவேளை இது எல்லாமே க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா வெப்சைட்லேயே பார்த்துட்டிங்கன்னா கிரிண்டல்வால்ட்லேயே இறங்கி நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றது. இது வந்து நான் டொபாக்கோ ரைடும் இந்த ஃப்ளை லைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நாங்கள் வந்து அதுக்கு போகாமல் இங்கே வந்திருந்தோம். இதுக்கு வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணாதீங்க. நான் வந்து அங்கே போய் புக் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை ட்ரிப் வேணால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப சேஃப் தான், ரொம்ப ஈஸி. கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர்ஸ் வந்து இந்த ரன் இருக்கும், இந்த ஜிக்ஸாக்கு. இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோவுமே அதில் போட்டிருப்பாங்க. இருங்க, மேபி இதில் காட்டினா தான் இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இந்த மாதிரி வருவீங்க. இது வந்து கிராவிட்டி, இதுதான் கேபிள் கார். நம்ம கீழேருந்து மேலே இங்கே வந்துடுவோம். வந்துட்டு இந்த இடத்துல இது நடக்கும், நமக்கு டொபாக்கோ ரைடு. ஒரு பக்கம் டொபாக்கோ ரைடு இருக்கும், ஒரு பக்கம் வந்து ஃப்ளை லைன். இதான் ஒரு பக்கம் ஃப்ளை லைன், ஒரு பக்கம் டொபாக்கோ ரைடு. இப்படி மாறி மாறி இப்படி வரும். இது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் வந்து முதல் தடவை பண்ணும்போது இது பண்ணணும், அப்படி இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் பிளான் பண்ணபடியே மார்னிங் ரீச் பண்ணிட்டோம். மார்னிங் ரீச் பண்ணதுனாலேயே எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னால் மழை வரத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் ஃப்ளை லைனையும் முடிச்சிட்டோம், டொபாக்கோ ரைடும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்தவங்களுக்குலாம் மழை வந்ததுனால டொபாக்கோ ரைடை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஃப்ளை லைன் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள். இது கிரவுண்ட்லேருந்து நீங்கள் மேலே போகும்போது இப்படி தான் இருக்கும், மேலே போவீங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட ரீச்சிங் அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணாதீங்க. அங்கே நேரில் போயிட்டு ஆப்ரேட்டிங் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம். நீங்கள் அங்கே போனாலுமே ஃப்ளை லைன் பண்ணிவிட்டு கேபிள் கார் யூஸ் பண்ணி தான் வருவீங்க. இதை பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். அவங்களே சொல்லுவாங்க இன்றைக்கி வெதர் ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்குது, இப்போ வந்து கிளைமேட் எப்படி மாறும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களே சொல்லிவிட்டு இன்னும் 1 ஹவரில் மாறிடும், வெயிட் பண்ணிங்கன்னா ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கேயே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு இந்த இடத்துல 1 ஹவர் வெயிட் பண்ணிங்கன்னா கூட அவங்க ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக, ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் வந்து எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் கிடையாது, நம்ம மேனுவல் கண்ட்ரோல் தான். நம்ம லீவரை புஷ் பண்ணி எவ்வளோ ஸ்பீடு போகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் இப்போ லைவ் கேமராவில் ஈவினிங் மத்தியானம் 3:40 டைம். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள் மேலே. எனக்கு தெரிஞ்சு இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே நீங்கள் பார்க்கலாம், இங்கேருந்து பார்க்கலாம், அங்கே போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி வெதர் ப்ரெடிக்ஷன் நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாமே. ஓகே, இது கிரிண்டல்வால்ட் ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் நாங்கள் இதை சூஸ் பண்ணோம். எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக, நல்லா ஈஸியாக இருந்துச்சு. ஹாஃப் டேயில் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் நேராக இன்டர்லேக்கன் போயிட்டு அந்த யாஷ் சோப்ராவுடைய ஸ்டாச்சு போயிருந்தோம், அதெல்லாம் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, பை.